அப்ப யோசுவாட்ட இருந்த அந்த குவாலிட்டி தான் என்ன? அந்த குவாலிட்டியை தான் உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். லீடர் தேவையில்லை, குவாலிட்டி பர்சன்ஸ் தேவை. அல்லேலூயா. தகுதிகள் நிறைந்த ஆவிக்குரிய தகுதி உடைய உத்தரவாதிகள் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் லீடர்ஸ் ஆகணும்னா ஆகலாம், ஆனா உத்தரவாதிகள் தேவை. ஒரு ஜனக்கூட்டத்தை பிடிக்கிறவர்கள் தேவை. ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்குள் நிறுத்துகிறவர்கள் தேவை. அப்ப யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த குவாலிட்டி என்ன? ரெண்டு விஷயத்தை வேகமா சொல்றேன். பல விஷயங்கள் இருக்குது, அதுல ரெண்டு காரியம். அந்த காரியம் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்பு, இந்த நாட்களுக்கு பின்பு கர்த்தரை அறியாத சந்ததி திண்டுக்கல்ல எழும்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்களுக்கு This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindukkal Revival Igniters. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இப்பேற்பட்ட ஒரு வாலிபர் கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய அழைப்பை பெற்று கர்த்தருடைய பெரிய கிருபை நிமித்தம் இந்த நாட்களிலே சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக ரெண்டலைப்பாறை என்கிற கிராமத்திலே ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபைகளை செய்து வருவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் ஏன் என்ன முகாந்திரத்தோடு கூட இந்த நாளிலே நம்ம இந்த இடத்துல 3 நாட்கள் அழைத்திருக்கிறார். அதை வேகமா நான் வார்த்தையோடு கூட தேவனுடைய பிரசன்னத்திலே நான் சொல்லி இந்த நாளிலே நான் முடிக்க விரும்புகிறேன். அதன் பின்பு தொடர்ந்து ஸ்டான்லி பாஸ்டர் நம்மளோடு கூட தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். யோசுவா 24 அதனுடைய 31ஆம் வசனம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா மரித்த பின்பு யோசுவாவினுடைய நாட்களிலும் யோசுவாவுக்கு பின்பு 70 மூப்பர்களுடைய நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை சேவித்தார்கள்? கொஞ்சம் சத்தமா, யாரை சேவித்தார்கள்? கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவாவினுடைய நாட்களிலும் அவருடைய மூப்பர்களுடைய நாட்களிலும் கர்த்தரை சேவிக்கிற இஸ்ரவேலுடைய ஜனங்களை பார்க்கிறோம். யோசுவாவினுடைய நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. யோசுவாவினுடைய நாட்களை பற்றி வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அந்த நாட்கள் ஜனங்களை தேவ சமூகத்திலே இறுக பிடிக்கப்பட்டின, இறுக பற்ற பண்ணின ஒரு நாட்களாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயினுடைய நாட்களிலே பல முறுமுறுப்புகள் இருந்தது. மோசேயினுடைய நாட்களிலே பொன் கன்று குட்டியை செய்கிற அனுபவங்கள் இருந்தது. மோசேயினுடைய நாட்களிலே பல பரிமாணங்களிலே அவர்கள் பின்வாங்கி போன அனுபவங்கள் இருந்தது. ஆனால் வேதம் ஒரு சாட்சி கொடுக்கிறது. யோசுவாவினுடைய நாட்களிலும் அதற்கு பின்பு 70 மூப்பருடைய நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எங்க காலத்துல ஒரு கூட்டம் கர்த்தரை சேவிக்குதுன்னு சொல்றதுல எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென், அல்லேலூயா. எங்க இப்பதான் பேசிட்டு இருந்தோம். திண்டுக்கல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 3 நாள் முகாமா. இட்ஸ் a history, வரலாறு. ஆமென். இப்படி சொல்லி பாருங்க. இதை இப்படி நீங்க சொல்லி பார்க்கணும். அந்த ஹிஸ்டரியில நானும் இருக்கிறேன். ஆமென். இது எப்படி இருக்குது? அதேதான் யோசுவாவினுடைய நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவினுடைய நாட்களிலே கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் சேவித்தார்கள். இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் தான் ஃபர்ஸ்ட் கேம்ப்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமென், ஆமென். அந்த சந்தோஷம் மாதிரி இந்த வேத பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச காலங்களுக்குள்ளே ஒரு ஷாக்கிங்கான இன்னொரு நியூஸ் வருது.
கொஞ்சம் ஷாக்கிங்கான இன்னொரு நியூஸ் வருது. யோசுவா நாட்கள்ல கர்த்தரை சேவித்தார்கள்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள ஷாக்கிங்கான இன்னொரு நியூஸ் வருது. இதே வேத வசனம், இப்படி எழுதப்பட்ட வசனம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம். வேகமா திருப்பங்க என்னோடு கூட. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 7ல இருந்து படிச்சிருங்க. யோசுவாவின் சகல நாட்களிலும் மூப்பர் ஜனங்கள் கர்த்தரை, இப்ப நம்ம யோசுவால படிச்ச வசனமும் இப்ப படிக்கிற வசனம் ஒண்ணுதானா? ஒண்ணுதானா? பைபிளை படிச்சீங்கன்னா சொல்லிடுவீங்க. ஒண்ணுதானா? ஒண்ணுதானா? யோசுவால முந்தி நம்ம வாஸ்த வசனமும் இந்த வசனமும் ஒண்ணுதானா? இல்ல, இந்த வசனத்தோட இது முடியல. 10வது வசனத்தை படிச்சிருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார், யோசுவா காலத்தில் ஒரு சந்ததி சேவித்தது இல்ல, அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் இல்லாமல் அவங்க எல்லாம் தங்களுடைய பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு, ஹலோ, யோசுவா காலத்துல கொஞ்சம் தலையை நிமிருங்க. யோசுவா காலத்துல ஒரு கூட்டம் கர்த்தரை சேவிச்சுல, அந்த கூட்டம் இப்ப என்ன பண்ணிருச்சான்? பிதாக்கள் இடத்துல, அதாவது பரம தகப்பனுடைய பரலோகத்துக்கு நேரா போனதுக்கு அப்புறம், மரித்து போன பின்பு கர்த்தரையும் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. யோசுவாவை பார்க்கிறப்ப, யோசுவா காலத்துல கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டம் எழும்பிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள, இந்த சந்ததி மரித்த பின்பு எந்த சந்ததி எழும்பிட்டான்? கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி. ஹலோ, கொஞ்சம் பேசுங்களேங்க, கொஞ்சம் பேசுங்களேன். கர்த்தரை அறியாத சந்ததி எழும்பிற்று. இதுதான் ஹிஸ்டரியில முதல் வாலிபர் தரிசன கூட்டம்னு சொல்லி சந்தோஷப்படவா, இந்த கூட்டத்துக்கு அப்புறமும் கர்த்தரை அறியலங்கிறத பற்றி நான் துக்கப்படவா? யோசுவா காலத்துல இருந்தப்ப ஒரு கூட்டம் கர்த்தரை சேவித்தது என்பதை குறித்து சந்தோஷப்படவா, அந்த சந்ததி ஓய்ந்த பின்பு கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிற்று என்பதை நினைத்து துக்கப்படவா? கேட்கணுமா? அந்த கேள்விய கேட்கணுமா? ஒரு சந்ததியோட அந்த சந்தோஷமும் அந்த நன்மையும் அந்த எழுப்புதலும் ஓய்ந்து விட்டது என்பதை நினைத்து நாம் துக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த கூட்டத்தோடு கூட இந்த சந்தோஷமும் வரலாறும் அடிபட்டமாய் போவதிலே கர்த்தர் பிரியப்படவில்லை. இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, ஏங்க அடுத்த சந்ததி கர்த்தருக்காக எழும்பல? யோசுவா இருக்கிற வரை இருந்த எழும்பின சந்ததி ஏன் அதுக்கப்புறம் எழும்பல? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? எங்க எழும்பின சந்ததி அடுத்த சந்ததி ஏன் எழும்பல? இன்னைக்கு ஒரு அப்பா இன்ஜினியர் அப்படின்னா தன் பிள்ளைய என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாரு? இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. தன் அப்பா டாக்டர்னா தன் பிள்ளைய என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாரு? டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அடுத்த சந்ததியில ஒரு ஃபாலோ அப் இருக்குது, ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய எழுப்புதலை கண்டது அடுத்த சந்ததியில ஒரு தோல்வியை காணுகிறது. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எதனால இப்படி மாறிச்சு? ஏன்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வேதத்தை படிச்சீங்கன்னா, வேதத்துல ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமா படிங்க. நியாயாதிபதிகள் 1:1. யோசுவா மரித்த பின்பு கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி
எங்களில் யார் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எங்க யோசுவா மரிச்சிட்டாரா? இப்ப கானானியரோடு கூட யுத்தம் வருது. இப்ப ஜனங்கள் கேட்கிறாங்களா, எங்கள யார் முதல்ல எழும்பி, என்ன போட்டிருக்குது, நானே கத்தி செத்துருங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீயே கத்தி செத்துரு அப்படின்றீங்களா? எங்க யோசுவா மரிச்சிட்டான், யுத்தம் வருது கானானியரோடு கூட. அப்ப எங்கள யார் முதலில் எழும்பி புறப்பட வேண்டும்? இப்ப இந்த யார் அப்படின்னு கேள்வி வந்தால என்ன அதுல சம்திங் ராங், அப்படித்தானே? யார் யார் போறது, யார் போறது? அப்ப அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம்? லீடர்ஷிப் அங்க என்ன இல்ல, யாருன்னு தெரியல. இப்ப யுத்தம் வருது, யார் போறது? இப்ப யார் மரிச்சிட்டா? யாருங்கிற கேள்வியில தான் விட இருக்குது. அடுத்த சந்ததி ஆண்டவர் அறியாம போனதுக்கு யோசுவா போன்ற நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் அடுத்த சந்ததி கர்த்தரை அறியாம போயிருச்சு அப்படின்னா, ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை, ஒரு சரியான ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. அதனாலதான் அடுத்த சந்ததி கர்த்தர் அறியாம என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. அதனாலதான் போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிற வார்த்தை இதுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் எழும்பலன்னா பின்வருகிற சந்ததி கர்த்தரை அறியாம போயிரும். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு எழும்ப வேண்டிய நீங்க எழும்பலன்னா, கர்த்தர் இன்னைக்கு எழுப்பணும்னு நினைச்சிருக்கிற நீங்க எழும்பலன்னா, கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிவிடும். கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிவிடும். நீ ஒருவன் எழும்புவதோடு கூட இருக்கக்கூடாது, நீ பலரை எழுப்ப வேண்டும். அடுத்த கட்டத்துல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அடுத்த கட்டங்களில, அடுத்த நிலையில ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல அழைத்திருக்கிறார். கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிடக்கூடாது. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிடக்கூடாது. சரி, இப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, அப்படிதானே? there are lot of leaders. ஆனா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். மோசே வேறு, யோசுவா வேறு. எத்தனை பேருக்கு விளங்குது? மோசே வேறங்க, யோசுவா வேற. மோசே மாதிரி யோசுவா கிடையாது. மோசே மாதிரி யோசுவா கிடையாது. அதைத்தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது, அடுத்த சந்ததியில ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய மனிதர்கள் எழும்ப வேண்டும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஏன் யோசுவா காலத்துல மட்டும் கர்த்தரை ஒரு கூட்டம் சேவிக்கிறது, இதே மோசே காலத்தில் பலர் பின்மாற்றம் அடைகிறார்கள். பலர் பின்மாற்றம் அடைகிறார்கள். எங்க யோசுவா காலத்துல எங்கேயாவது முறுமுறுத்ததை பார்த்தீங்க? எரிகோவை சுத்தினா 7 நாள் அவன் என்ன பண்றான்? அமைதியா சுத்துறான். ஆனா மோசே காலத்துல மாறாள வந்தா கூட என்ன பண்றான்? அதுக்கப்புறம் அவனுக்கு 12 நீரூற்றுகள் நிறைந்த இடம் கிடைக்குது, 70 பேரிச்சம் மரங்கள் உள்ள இடம் கிடைக்குது, சுவையான அனுபவங்கள் இருக்குது. ஆனா கூட மாறாள வந்தோடனே முறுமுறுக்கிறான். ஆனா 7 நாள் எரிகோவை சுத்தம் பொழுது ஒருத்தர் முறுமுறுத்ததா சொல்லப்படல. யோர்தான் நதிக்கரை புரண்டோடுகிற காலம், அந்த காலத்துல கூட யாரும் முறுமுறுத்ததா என்ன பண்ணப்படல. ஆனா செங்கடலை பார்த்தோன்னே சவக்குழி இல்லையான்னு சொல்லியா என்ன இங்க கொண்டு வந்தேன்னு யார் காலத்துல கேட்கிறான்? மோசே காலத்துல கேட்கிறான். அப்ப 2 பேருக்கு ஏதோ வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாதானா? 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல?
இவன் காலத்துல முறுமுறுப்பு இருக்கிறது, இவன் காலத்துல பொன்கன்று கொட்டிய வணங்குற அனுபவங்கள் இருக்கிறது, இவர் காலத்துல ஒவ்வொரு முறையும் பின்வாங்குகிற அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் யோசுவா காலத்தை பற்றி சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அப்ப யோசுவாட்ட இருந்த அந்த குவாலிட்டி தான் என்ன? அந்த குவாலிட்டியை தான் உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். லீடர் தேவையில்லை, குவாலிட்டி பர்சன்ஸ் தேவை. அல்லேலூயா. தகுதிகள் நிறைந்த ஆவிக்குரிய தகுதி உடைய உத்தரவாதிகள் தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் லீடர்ஸ் ஆகணும்னா ஆகலாம், ஆனா உத்தரவாதிகள் தேவை. ஒரு ஜனக்கூட்டத்தை பிடிக்கிறவர்கள் தேவை. ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்குள் நிறுத்துகிறவர்கள் தேவை. அப்ப யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த குவாலிட்டி என்ன? ரெண்டு விஷயத்தை வேகமா சொல்றேன். பல விஷயங்கள் இருக்குது, அதுல ரெண்டு காரியம். அந்த காரியம் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பின்பு, இந்த நாட்களுக்கு பின்பு கர்த்தரை அறியாத சந்ததி திண்டுக்கல்ல எழும்பாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உங்களுக்கு அப்புறம் அப்படி ஒரு சந்ததி நான் எழும்பாது. கர்த்தரை சேவிக்கிற சந்ததி மாத்திரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படி பயன்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த குவாலிட்டி என்ன? ரெண்டு விஷயம் வேகமா. அப்ப யோசுவாட்ட இருந்த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன? வேகமா சொல்றேன். யோசுவா 23:11 முதல் காரியம். யோசுவா 23:11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து என்ன பண்ணுங்க? ஆகையால் நீங்க உங்க ஆத்துமாக்களை குறித்து என்ன பண்ணுங்க? யோசுவா தன் மரிக்கிற தருணவாயில பேசுறாருங்க. இது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. டயன்ல நான் வேகமா போறேன். யோசுவா மரிக்க போகிறான். பூலோகத்தார் போகிற யாவரும் போகிற வழியில நான் போகிறேன்னு அந்த அதிகாரத்தில் என்ன பண்றாரு சொல்றாரு. அந்த வசனத்தை நான் சொல்லிடட்டுமா? வாசித்துருங்க. யோசுவா 23:14. இதோ பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிற நீ அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் மரிக்க போறேன்னு சொல்றாரு. இதே வார்த்தைய தாவீது சாலமோன்ட்ட சொல்லியிருப்பாரு. பூலோகத்தார் போகிற வழியில நானும் போகிறேன், நீ பலம் கொண்டு நீ தைரிய புருஷனாயிரு அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு. சாக போகிற மனுஷன் ஜனங்கள்கிட்ட பிரசங்கம் பண்றாரு. உங்க ஆத்மாவை குறித்து எப்படி இருங்க? உங்க ஆத்மாவை குறித்து நான் இப்ப யோசுவாட்ட இப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன். யோசுவாவே உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? மோசே மரிச்சிட்டாரு, அப்படித்தானே? இவங்களை கொண்டு போய் கானான்ல செட்டில்மெண்ட் பண்ணணும். ஆமா தானா? கானான் தேசத்துக்குள்ள இவங்களை என்ன பண்ணணும்? கொண்டு போய் அவங்களுக்கு லேண்டை பிரிச்சு கொடுத்து, கோத்திரத்துக்கு லேண்டை பிரிச்சு கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும். செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியவன் செட்டில்மெண்டோட நிப்பாட்டல. இப்ப அவன் பிரசங்கிக்கிறான். உங்க ஆத்மாவை குறித்து எப்படி இருங்க? யோசுவா ஆத்தும பாரம் கொண்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் யோசுவா காலத்துல மட்டும் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்குதுன்னா அவன் செட்டில்மெண்ட் பண்ற லீடர் கிடையாது. அவன் பரலோகத்திற்கு அழைத்து வரும் வரை அவன் போராடக்கூடிய ஒரு உத்தம ஆவிக்குரிய ஊழியன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள செட்டில்மெண்ட் பண்ற லீடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல கீபோர்டு வாசிக்க சொல்லிட்டு அதோட நம்மளை செட்டில் பண்ணிடுறாங்க. கொயர்ல சேர்த்து விட்டு அதோட நம்மளை செட்டில் பண்ணிடுறாங்க இல்ல? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, அப்படின்னா நீங்க இருக்கக்கூடாது. யோசுவா எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. ஆமென், அல்லேலூயா. அவன் ஆத்மா, ஜனங்களினுடைய ஆத்ம பாரம் கொண்டவன்க. ஜனங்கள் மேல உள்ள ஆத்ம பாரம் கொண்டவன் அவன். யார் மூலமா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்க தெரியுமா? நீங்க எல்லா ஆத்ம பாரம் கொண்டுட்டீங்கன்னா அடுத்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. உபாகமம் அதனுடைய 32வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவாரு, எப்பா நீ இந்த இடத்துல இந்த மலைக்கு போகும்போது நீ என்ன பண்ணிடுவ, நீ மரித்து போவேன்னு சொல்றாரு. மரிக்கிற செய்தி கேட்ட உடனே இவன் அடுத்த அதிகாரம் 1 வசனத்துல எல்லா ஜனத்தின் கோத்திரங்களை நான் கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம், என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆனா யோசுவா சாகர நேரத்தில் ஆத்மா குறித்து எச்சரிக்கையா பிரசங்கம் பண்றாரு. ஆமென். மோசே ஆசீர்வதிக்கிறாரு, யோசுவா நீங்க உங்க ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்னு பிரசங்கம் பண்றாரு. அதுதான் மோசேக்கும் யோசுவாவுக்குள்ள வித்தியாசம். அதனாலதான் யோசுவா காலத்துல ஒரு கூட்டம் கர்த்தரை சேவித்தது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க இருக்கிற எத்தனை பேருக்குள்ள ஆத்மா பாரம் இருக்குது, எத்தனை பேருக்குள்ள ஆத்மா பாரம் இருக்கு. சும்மா செட்டில் பண்றவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளை கொண்டு கர்த்தர் அடுத்த சந்ததியை எழுப்ப முடியாது. சும்மா லேண்டை பிரிச்சு கொடுக்கறதோட என் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம்னா கர்த்தர் அடுத்த சந்ததி எழுப்ப முடியாது. மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்றதோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சந்ததி எழும்பாது. ஊழியன்னா மைக்க பிடிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம், அதோடு நம்ம எல்லாம் முடிச்சிடலாம் நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. அதுதான் முதல் செக்ஷன்ல ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்கு சீஷர்கள் தேவை, விசுவாசிகள் தேவையில்லை. இன்னும் இந்த செக்ஷன்ல நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு ஊழியக்காரங்க தேவையில்லை, சீஷர்கள் தேவை. இன்னைக்கு ஊழியக்காரங்க தேவையில்லை, சீஷர்கள் தேவை. இன்னைக்கு ஊழியர்கள் ஊழியங்கள் எப்படி மாறிச்சுன்னா மைக்க பிடிக்கிறோம், கீபோர்டு போடுறதும் எவ்ரிதிங் ஃபினிஷ்ட், அதோட ஒரு ஆராதனை நடத்துற முடிச்சு. யார் ஆத்துமத்திற்கு உத்தரவாதி? உங்கள் பட்டணத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள், உங்களோடு படிக்கிறவர்கள், உன் சபையில் இருக்கிறவர்களுக்கு யார் உத்தரவாதி? கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பிக்கிட்டே இருக்குதுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து ஒரு நியூஸ், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் அமெரிக்கால 70% வேற. ஹலோ, எங்கிருந்து சுவிசேஷம் நமக்கு வந்ததோ அங்கு இந்த நிலை ஏற்படுகிறது. கர்த்தரை அறியாத சந்ததி எழும்பிற்று. காரணம் ஆத்தும பாரம் கொண்டவர்கள் இல்லை, ஆத்தும பாரம் கொண்டவர்கள் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு ஆத்தும பாரம் உண்டு? இந்திய தேசத்துல இன்றைக்கும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேகர் உண்டு. இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் பல மூட நம்பிக்கைகளோடு கூட வாழுகிற அநேக மக்கள் உண்டு. இந்த ஆத்துமாக்களுக்கு யார் உத்தரவாதி? ஒரு சந்ததி இனி வருகிற நாட்களில் கர்த்தரை சேவிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஆத்தும உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கடவுளுடைய பெரிய கிருபை, 2 பாறையில தேவ பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வல்லமையின் கிருபைகளோடு கூட என்ன செய்யணுமோ ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து இன்றைக்கும் கதறி கொண்டிருக்கிறோம். அதனால எங்கெங்கேயோ அங்கங்க சின்ன சின்ன மாற்றங்கள், அங்கங்க சின்ன சின்ன சாட்சிகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே நீர் கொண்டு வந்ததினுடைய நோக்கத்தை ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் பிரதிபலிக்கிறோமோ என்கிற நிச்சயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆத்தும உத்தரவாதம் நீங்கள் எடுக்க போறீங்க. என்ன ஆத்தும உத்தரவாதத்தை நம்ம எடுக்க போகிறோம். 2வது காரியம், வேகமா போறேன். யோசுவா காலத்துல மட்டும் கர்த்தரை சேவிப்பதற்கு அவன் ஜனங்கள் மத்தியில ஆத்துமத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று பிரசங்கித்தான். காரணம், அவன் ஆத்துமாவைகளை குறித்த பாரம் கொண்டவனாயிருந்தான். 2வது, வேகமா வாசிக்கலாம். யோசுவா 24:15. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? இன்று தெரிந்து கொள்ளுங்கள்.
நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்க எங்க வாசம் பண்ணீங்களோ அங்க உள்ள எமோரியர்களுடைய தேவங்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாகரப்ப ஒருத்தன் சொல்றான், நான் கர்த்தரை சேவிப்பேன். ஆனா இன்னைக்கு வாழ்ற நீங்களும் நானும் சொல்ல மாட்டோம் நான் கர்த்தரை சேவிப்பேன். யோசுவாட்ட போய் கேளுங்க, பூலோகத்தார் போகிற யாவரும் போகிற வழியில நான் போறேன் அப்படின்னா நான் சாக போறேன்னு சொல்றாரு. அவர் எதுக்குங்க நானும் என் வீட்டாருமோ என்றால்? இது என்ன தெரியுமா? சாகரப்ப கூட சாட்சி. ஆமென். சாட்சியான வாழ்க்கை. அது எப்படிப்பட்ட சாட்சி தெரியுமா? நீ யாரனாலும் சேவிச்சுக்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் யார் மூலமா ஒரு சந்ததியை பிடித்து வைப்பார் தெரியுமா? சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் வாயிலாய் ஒரு கூட்டம் பிடிக்கப்படும். அல்லேலூயா. சாட்சி வாழ்க்கை, சாட்சி வாழ்க்கை. தம்பி, உங்களையும் தங்கச்சி, உங்களையும் என்னையும் பார்க்கிறவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டாலே கர்த்தரை பிடிச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சாட்சி வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை. நீங்க யாரனாலும் சேவித்துக்கோங்க. நதிக்கு அப்புறத்துல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமினுடைய அப்பா அவர் காலத்திலிருந்து பேசுறாரு. அவன் நதிக்கு அப்புறத்துல இருக்கும்போது ஆபிரகாம கர்த்தர் தனிமையை அழைத்து ஒரு நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. ஆபிரகாமினுடைய அப்பா ஒரு சிலை வியாபாரி, சிலை செஞ்சு விற்கிறவன். அவங்க காலத்துல இருந்த தேவனையே திரும்ப சேவிக்க போறீங்களா, இல்ல நீங்க அடிமையா இருந்த எமோரியர்களுடைய தெய்வத்தை நீங்க சேவிக்க போறீங்களா? நீங்க யாரை சேவித்தாலும் சேவிக்கலனாலும் நான் இப்ப சாகிற நேரத்திலையும் சொல்றேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அடுத்த சந்ததியை நிலைநிறுத்தணும்னா யாராவது ஒருத்தர் சாட்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறோம். உண்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி யார் என்று சொல்லி தேடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகத்தோடு ஒத்து எப்படியும் வாழலாம், சம்பந்தம் இல்லாமல். அவங்களுக்கு நமக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அடுத்த சந்ததி நம்மளை பார்த்தானா பெருசா நிக்காதுங்க. அவன் கயிறு கட்டுற மாதிரி நானும் கயிறு கட்டி இருக்கேன், அவன் வெட்டுற மாதிரி நாடு தலையில வெட்டி இருக்கிறேன். அவன் என்னென்ன செய்யறானோ அது எல்லாம் என் செல்போன்ல இருக்குது அப்படின்னா அடுத்த சந்ததி எப்படி நிற்கும்? சும்மா யோசுவா காலத்துல ஒரு சந்ததி நிக்கல, சும்மா யோசுவா காலத்துல ஒரு சந்ததி எழும்பல, வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்தாங்க. சாகரப்ப கூட நாங்க கர்த்தருக்காக நிப்போம்னு சாட்சியா வாழ்ந்தாங்க. நல்ல பேர் வாங்கறதுக்கு நாங்க என்ன பண்ணல, வாழல. நல்ல பேர் வாங்கறதுக்கு அங்க வாழல, தனித்து நிற்பதற்காக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தம் தம்பி? இன்னைக்கு ஆண்டவர் பாரத்தோடு பேசுற விஷயம் அதுதான். சாட்சியோடு நிக்கிறவங்க வாழ்க்கையில கொண்டுதான் கர்த்தர் ஒரு கூட்டத்தை பிடிக்க முடியும், பிடித்து நிறுத்த முடியும். இன்னைக்கு என்ன சாட்சியை வெளிப்படுத்த போறோம்? இனி காலங்கள் மாறப்போகிறது. தைரியமா இந்த வார்த்தையை இங்க சொல்ற நம்ம தெருக்களை சொல்றதுக்கு முடியுமா அப்படிங்கிற காலகட்டம் வரப்போகுது. அந்த இடத்துல சொல்ல முடியுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. எங்க பஞ்சாப் மாநிலத்து, குஜராத் மாநிலத்துல நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் யூடியூப்ல பாத்தீங்கன்னு தெரியல, பைபிளை கீழே வச்சு அந்த பைபிளை மிதின்னு ஷூ காலோட மிஷினரிய பலவந்தப்படுத்துறாங்க. அவரும் அந்த பைபிள் என்ன பண்றாரு, மிதிக்கிறாரு. இல்லைன்னா கொன்றுவன்னு சொல்றாங்க. ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஊழியங்கள் இருக்கிறது. சாட்சி எங்கன்னு கேட்டா முடிஞ்சிருச்சு.
ஆனா யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க சொல்ல முடியுமா? இனி வருகிற காலகட்டங்கள்ல இப்படி உரத்த சொல்லுகிற கூட்டம் இருக்குமானால் ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளலாம், பின் சந்ததி ஒன்று எழும்பும், அது கர்த்தரோடு கூட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இங்கே அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கிறார். உங்களை கொண்டு அடுத்த சந்ததியை நிறுத்த முடியுமான்னு பார்க்கிறார். ஒரு யோசுவா அவன் சந்ததியை தாண்டி 70 மூப்பருடைய காலத்திலும் அவள் காலத்திலும் 70 மூப்பருடைய காலத்திலும் கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்ப முடியும் என்று சொன்னால், இங்கே எத்தனை யோசுவாக்கள் இருக்கிறீர்கள்? உங்களாலும் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், ஒரு கூட்டம் கர்த்தருக்காக நிற்கும். கர்த்தர் அந்த காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க இருந்து எத்தனை பேர் எழும்புனா எத்தனை பேரை நிறுத்தலாம் தெரியுமா? கர்த்தருக்குள்ள எத்தனை பேரை நிறுத்தலாம் தெரியுமா? கர்த்தருக்குள்ள எத்தனை பேரை நிறுத்தலாம் தெரியுமா? அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா நாங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறோம், எங்க காலத்துக்கு பின்பு கர்த்தர் அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டுங்கிற அகராதி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. வாய்களை தரங்க, வாய்களை தரங்க. அப்பா எங்க காலத்திலையும் ஒரு கூட்டத்தை நாங்க நிறுத்தணும்னு ஒரு அடையாளம் இருக்கட்டும், ஒரு சாட்சி இருக்கட்டும். அப்பா எங்க காலத்திலையும் ஒரு 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 சந்ததி கர்த்தரை சேவிப்பதற்கு அப்பா உதவியா இருந்தோம் என்று சொல்லுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. அதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஆத்தும பாரம் எனக்கு வேணும். ஆத்தும பாரம் எனக்கு வேணும். உங்க இருதயத்துல கை வச்சு எனக்கு அப்படி ஒரு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. அறியாத ஒரு சந்ததி எழும்பிட்டு இருக்குது தம்பி. வேதம்னா என்னன்னு தெரியாத ஒரு சந்ததி எழும்பிக்கிட்டு இருக்குது தம்பி. உங்க சபைக்குள்ளேயே, உன் பக்கத்திலேயே, ஏன் உன் நண்பர்களில் பலர் இந்த இடத்துல இல்ல தெரியுமா? கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. என் காலத்துல ஒரு கூட்டத்தை நிறுத்தின ஆண்டவரே, கர்த்தரை சேவிக்க பண்ணுங்கப்பா. நான் ஆத்தும பாரம் உள்ளவனா மாறட்டும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க ஊழியக்காரனா மாறுறதை விட, ஊழியக்காரியா மாறுறதை விட ஆத்தும பாரம் உள்ளவங்களா மாறணும். மோசே சாகர நேரத்துல he started to bless them, அவங்கள ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான். யோசுவா சாகர காலங்கள்ல ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான். காரணம், அவனுக்கு ஆத்தும பாரம் உண்டு. அப்பா என் ஆத்தும பாரம் உள்ளவனா மாற்றுங்க. கொஞ்சம் வாய்களை திறந்து கண்களை மூடி வேகமா என் ஆத்தும பாரம் உள்ளவனா மாற்றுங்க. அவங்களை அறிகிற ஒரு சந்ததியை எழுப்புறதுக்கு என் ஆத்தும பாரம் உள்ளவளா மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு சந்ததி கர்த்தரை அறியாம போயிடக்கூடாது அப்பா. ஒரு கூட்டம் கர்த்தரை அறியாம போயிடக்கூடாது. ஒரு யோசுவாவை கொண்டு என்டையர் இஸ்ரேல் கம்யூனிட்டியை கர்த்தர் நிறுத்துவீங்கன்னா ஆண்டவர் எங்க மூலமா எங்க மாவட்டத்துல எங்க பட்டணத்துல ஒரு கூட்டத்தை நிறுத்துங்க, ஒரு கூட்டத்தை பிடிங்க ஆண்டவரே, ஒரு கூட்டத்தை நிறுத்துங்கப்பா. எங்களுக்கு அந்த ஆத்தும பாரம் வரணுமே, எங்களுக்கு அந்த ஆத்தும பாரம் வேண்டுமே. ஆத்தும பாரம் உள்ளவர்களால மாத்திரம்தான் ஒரு கூட்டத்தை நிறுத்த முடியும், ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த முடியும். ஆத்தும பாரம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அடுத்த சந்ததியை தேவனுக்குள்ளே வழி நடத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த ஆத்தும பாரம்,
இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாரு தங்கச்சி, இந்திய தேசத்தை கண்ணோக்கி பாருங்க தம்பி, அண்ணன். பக்தி வைராக்கியம் நிறைந்த தேசம். ஆனால் தேவனுக்காக சந்ததி இருக்கிறதா என்று தேட வேண்டியது இருக்கிறது. தேவனுக்கென்று நிற்கிற சந்ததி இருக்கிறதா என்று தேட வேண்டியது உள்ளது. எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்க அப்படின்னு கேட்கிறவங்க மட்டும் உங்க இருதயத்துல கை வச்சு, உங்க இருதயத்துல கை வச்சு, எல்லாரும் இல்ல, உண்மையாவே எனக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. அட்லீஸ்ட் இந்த கேம்புக்கு அப்புறம் என் மூலமா ஒரு ஆத்மாவாவது கர்த்தருக்காக நிக்குதுன்னு சொல்ற மாதிரி, இந்த கேம்புக்கு அப்புறம் என் மூலமா ஒரு ஆத்மாவாவது கர்த்தருக்காக நிக்குது, கர்த்தரை சேவிக்குது. அப்படிப்பட்ட யோசுவாவா என்ன நிறுத்துங்கப்பான்னு கேட்கிறவங்க மட்டும் அப்படியே உங்க இருதயத்துல கை வச்சு கேளுமா, கேளுங்க சகோதரி, கேளுங்க தம்பி. அதுக்குதான் உங்களை நான் பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறார். உங்களை இவ்வளோ நேரம் இந்த இடத்துல அமர வச்சு அவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நீ எழும்பி ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணேனா ஒரு ஆத்மாவை நீ கர்த்தருக்காக எழும்ப பண்ணலாம், நிற்க பண்ணலாம், நிற்க பண்ணலாம். எனக்குள்ள ஆத்ம பாரம் பெருகட்டும்ங்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. எனக்குள்ள ஆத்ம பாரம் பெருகட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆத்ம பாரத்தை கண்டு தருவீராக. தன்னுடைய சாகர தருவாயிலும் கூட ஒருவன் ஆத்மாவை குறித்து கலங்குவான், எச்சரிப்பான் என்று சொன்னார். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆத்ம பாரத்தோடு வாழுவதற்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. இரண்டாவது காரியம், வேகமா வேகமா ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும் சகோதரி. இன்னைக்கு ஊழியங்கள் இருக்குது, சபைகள் இருக்குது, தலைவர்கள் இருக்கிறாங்க. சாட்சி உள்ளவர்கள் எங்கேன்னு தேர்ற மாறி மாறிடுச்சு. சாகுறேன்னு சொல்றான், நான் சாக போறேன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றான், நான் என் வீடும் கர்த்தரை சேவிப்போம். சாகுறப்ப கூட நீ அப்படி சாட்சியா சொல்ல முடியுமா யோசுவாவே? சாகுறப்ப கூட சொல்ல முடியுமா பாவனால சாட்சியா? நீங்க யாருனாலும் சேவிங்க, நீங்க யாருனாலும் சேவித்துட்டு போங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த சாட்சி தான். இதை பார்க்கும் போதுதான் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக நிக்கணும்னு தோணுது. இதை பார்க்கும் பொழுதுதான் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக நிக்கணும்னு தோணுது.